தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார் அமுத கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்துக் கொண்டிருப்பதும் சிகாரம் சைவ நெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் புது முயற்சியாக 70 வினாவிடையில் சைவ சித்தாந்த சுருக்கம், அதனுடைய கேள்வியும் பதிலுமாக இருக்கக்கூடிய இந்த சாராம்சத்தை சென்னை மாகாணத்தைச் சேர்ந்த திரு நிறை செல்வி இலக்கியா அவர்கள் தற்போது நமக்கு எல்லாம் கேள்வியும் பதிலுமாக வாசித்து காண்பிக்க இருக்கிறார்கள். அவர்களை வருக வருக என்று வரவேற்று, வாங்க இலக்கியமா, ஒரு கேள்விக்கும் பதில் அப்படியே நீங்க இப்ப சொல்லிக்கிட்டே போங்க, என்ன அழகா அப்படியே பதிவு பண்ணிட்டே போயிடலாம். வாங்க. தென்னாடுடைய சிவனே சொல்லிட்டு ஆரம்பிங்க. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் நிறைவா போற்றி. 70 வினாவிடையில் சைவ சித்தாந்த சுருக்கம். சமயம் என்றால் என்ன? மனிதன் வாழ்வை வழிப்படுத்துவது சமயம். சைவம் என்றால் என்ன? சைவம் என்றால் சிவ சம்பந்தமுடையது என்பது பொருள். சைவ சமயம் எப்போது தோன்றியது? சைவ சமயம் அனாதியானது. அனாதி என்றால் ஆதியற்றது, தொடக்கமில் காலம் தொட்டு என்பது பொருள். யார் சைவர்? சிவபெருமானை முழு கேள்வி எண் 1, கேள்வி எண் 2, கேள்வி எண் 3 அப்படின்னு சொல்லுங்க. சரிங்க. அற்புதம் அற்புதம், நல்லா இருக்கு, அருமையா இருக்கு பொருள். சொல்லுங்க. கேள்வி எண் 4. சிவபெருமான் யார் சைவர்? சிவபெருமானை முழுமுதற் கடவுள் என உணர்ந்து வழிபடுபவரே சைவர். கேள்வி எண் 5. சைவ சமயத்தின் முக்கிய நூல்கள் யாவை? 14 சாத்திரங்களும் 12 திருமலைகளும் ஆகும். கேள்வி எண் 6. சமயக்குரவர்கள் யாவர்? திருஞான சம்பந்த நாயனார், திருநாவுக்கரசு நாயனார், சுந்தரமூர்த்தி நாயனார், மாணிக்கவாசகர் ஆவார். கேள்வி எண் 7. அகச்சந்தானக்குரவர்கள் யாவர்? திருநந்தி தேவர், சனற்குமார முனிவர், சத்தியஞான தரிசினிகள், பரஞ்சோதி முனிகள். கேள்வி எண் 8. புறச்சந்தான குரவர்கள் யாவர்? ஸ்ரீ மெய்கண்ட தேவநாயனார், அருள்நந்தி சிவாச்சாரியார், மறைஞான சம்பந்தர் சுவாமிகள், உமாபதி சிவாச்சாரியார். கேள்வி எண் 9. திருமுறை மற்றும் சாத்திரங்களின் அமைப்பு எவ்வாறு உள்ளது? திருமுறைகள் சிவபெருமானின் பெருமைகளை விளக்கும் புகழ் நூல்களாக அமைந்திருக்கின்றன. சாத்திரங்கள் சைவ சமயத்தின் கொள்கைகளை விளக்கும் பொருள் நூலாக அமைந்துள்ளன. கேள்வி எண் 10. திருமுறை என்ற சொல்லுக்கு பொருள் யாது? முறை என்னும் சொல் நூல் என்னும் பொருளை உடையது. திருமுறை என்பது மாறாத செல்வத்தை மக்கள் எளிதாக பெறுவதற்கு வழிகாட்டும் நூல் என்பது பொருள். இந்நூல் 12 பகுதிகளாக தொகுக்கப்பெற்று 12 திருமுறை என்று போற்றப்படுகிறது. கேள்வி எண் 11. திருமுறைகள் பிரணவத்துள் அடங்கும் என்பதை விளக்குக. 12 திருமுறையில் முதல் பாட்டு தோடு என்னும் சொல்லுடன் தொடங்கி இறுதி பாட்டில் உலகெல்லாம் என்ற சொல்லுடன் முடிகிறது. தோடு என்பதில் முதல் எழுத்து ஓ, உலகெல்லாம் என்பதில் ஈரெழுத்து இம் ஆகும். கேள்வி எண் 12. திருமுறைகளை முறையாக வகைப்படுத்தியவர் யாவர்? திருநாரையூரில் பொல்லா பிள்ளையாருக்கு பூசைகள் செய்து அவரிடம் நேரடியாக உபதேசம் பெற்ற நம்பியாண்டார் நம்பிகள். ராஜராஜ சோழ காலத்தில் பொல்லா பிள்ளையார் அருணினால் நம்பியாண்டார் நம்பிகள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த தேவாரங்களை எடுத்து தொகுத்து அருளினார்கள்.
கேள்வி எண் 13. திருமுகப் பாசுரம் யார் அருளிச் செய்தது? திருமுகப் பாசுரம் சிவபெருமானால் அருளி செய்யப்பட்டது. இப்பகுதி 11ஆம் திருமுறையில் அமைந்திருக்கிறது. கேள்வி எண் 16. பஞ்சபுராணம் குறிப்பு தருக. மூவர் தேவாரங்களில் ஒரு பாடலும், திருவாசகத்தில் ஒரு பாடலும், திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு மற்றும் பெரிய புராணத்திலிருந்து ஒவ்வொரு பாடலுமாக மொத்தம் 5 பாடல்கள் பாடுவது பஞ்சபுராணம் எனப்படும். கேள்வி எண் 15. அகத்தியர் தேவார திரட்டு குறிப்பு தருக. அகத்திய முனிவர் அடங்கல் முறை முழுவதையும் சிவாலய முனிவருக்கு உபதேசித்து அவற்றிலிருந்து 25 பதிகங்களை திரட்டி ஒரு நூலாக செய்து அருளினார். அந்நூலே அகத்தியர் தேவார திரட்டு ஆகும். இதில் 8 நிலைகள் உள்ளன. குருவருள், பறையின் வடிவம், அஞ்செழுத்து, கோயில் திறம், சிவன் உருவம், திருவடிகள் பெருமை, அருச்சுனை சிறப்பு, அடிமை திறம். கேள்வி எண் 16. தேவார அருள்முறை திரட்டு குறிப்பித்தருக. மூவர் பெருமக்கள் அருளி செய்த தேவாரங்களை திருவருட்பயன் என்னும் சாத்திர நூலில் வரும் 10 தலைப்புகளில் உமாபதி சிவம் ஒரு நூல் அருளியுள்ளார். அந்நூலுக்கு தேவார அருள்முறை திரட்டு என்று பெயர். அந்நூலில் 99 தேவார பாடல்கள் உள்ளன. கேள்வி எண் 17. 12 திருமுறைகளில் மொத்தம் எத்தனை பாடல்கள்? 18,497 பாடல்கள். கேள்வி எண் 18. மூவர் பெருமக்கள் பாடிய மொத்த பதிகங்கள் எவ்வளவு? திருஞான சம்பந்த சுவாமிகள் மொத்தம் பாடியவை 16,000, கிடைத்தவை 383. திருநாவுக்கரச சுவாமிகள் மொத்தம் பாடியவை 49,000, கிடைத்தவை 312. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மொத்தம் பாடியவை 38,000, கிடைத்தவை 100. மொத்தம் பாடியவை 1,03,000, கிடைத்தவை 795. கேள்வி எண் 19. நால்வர் பெருமக்களின் அவதார தலங்கள் எவை? ஞான சம்பந்தர் சுவாமிகள் சீர்காழி, திருநாவுக்கரசு சுவாமிகள் திருவாமூர், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருநாவலூர், மாணிக்கவாசகர் திருவாதவூர். கேள்வி எண் 20. நால்வர் பெருமக்கள் இவ்வுலகில் வாழ்ந்த காலம் ஆண்டு எவ்வளவு? திருஞான சம்பந்த சுவாமிகள் 16 ஆண்டுகள், திருநாவுக்கரசு சுவாமிகள் 81 ஆண்டுகள், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் 18 ஆண்டுகள், மாணிக்க வாசகர் 32 ஆண்டுகள். கேள்வி எண் 21. திருத்தொண்டர் தொகை ஆசிரியர் யார்? சுந்தரமூர்த்தி சுவாமிகள். கேள்வி எண் 22. நாயன்மார்கள் மொத்தம் எத்தனை பேர்? 63. கேள்வி எண் 23. சாத்திரத்தில் தோத்திரத்தில் சாத்திரம் என்று கூறப்படும் நூல்கள் எவை? சாத்திரத்தில் தோத்திரம், போற்றி, பற்றோடை. தோத்திரத்தில் சாத்திரம், திருமந்திரம். கேள்வி எண் 24. மெய்கண்டாருக்கு உபதேசம் செய்தது யார்? பரஞ்சோதி முனிகள். கேள்வி எண் 25. மெய்கண்டாரின் மாணகர்கள் எத்தனை பேர்? 49 பேர். அதில் தலையாய் மாணவராக விளங்கியவர் சகல ஆகம பண்டிதர் என்று அழைக்கப்படும் அருள் நந்தி சிவாச்சாரியார். தகலரு போதம் என்ற நூலை அருளி செய்த சிற்றம்பல நாடிகளும் இவர் மாணாக்கரே. கேள்வி எண் 26. சிவஞான போதத்திற்கு காலத்தால் முற்பட்ட சாத்திர நூல்கள் யாவை? திருவுந்தியார் மற்றும் திருக்களிருப்பட்டியார். கேள்வி எண் 27. அருள் நந்தி சிவம்
அருளிச் செய்த நூல்கள் யாவை? சிவஞான சித்தியார், இருபா இருபது. கேள்வி எண் 28. சித்தாந்த அட்டகம் விளக்குக. 14 சாத்திரங்களில் உமாபதி சிவம் அருளிச் செய்த நூல்கள் மொத்தம் 8. அந்த 8 நூல்களே சித்தாந்த அட்டகம் என வழங்கப்படுகிறது. இவை சிவபிரகாசம், திருவருட்பயன், உண்மை நெறி விளக்கம், போற்றி பற்றடை, கொடிக்கவி, வினாவெண்பா, சங்கர் பனிராகரணம், நெஞ்சுவிடு தூது என்பவையே அந்த 8 நூல்கள். கேள்வி எண் 29. ஞானமிர்தம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? வாசிக முனிவர். கேள்வி எண் 30. வேதங்கள் குறிப்பு தருக. வேதம் சிவபிரானால் அருளி செய்யப்பட்டது. இது கர்மகாண்டம், ஞான காண்டம் என 2 பகுதிகளை உடையது. ரிக், யசு, சாமம், அதர்வம் என 4 வேதங்கள் உள்ளன. கேள்வி எண் 31. ஆகமங்கள் குறிப்பு தருக. ஆகமங்களுக்கும் சிவபிரானால் சிறப்பாக சைவர்களுக்கு அருளி செய்யப்பட்டன. சிவ ஆகமங்கள் 28 உள்ளன. சைவ சமயம் வேதத்தை பொது எனவும் ஆகமத்தை சிறப்பு எனவும் கருதுகிறது. கேள்வி எண் 32. சமயங்கள் எத்தனை வகைப்படும்? அவை யாவை? அகச்சமயம், அகப்புறச்சமயம், புறச்சமயம், புறப்புறச்சமயம் என 4 வகைப்படும். அகச்சமயம் பாடனவாத சமயம், 2 வேதவாத சமயம், 3 சிவ சமவாத சமயம், 4 சிவ சங்கிராந்தவாத சமயம், 5 ஈஸ்வர அவிகாரவாத சைவம், 6 சிவாத்துவித சைவம். அகப்புறச் சமயம் பாசுபதம், 2 மாவிரதம், 3 காபாலம், 4 வாமம், 5 பைரவம், 6 ஐக்கியவாத சைவம். புறச்சமயம் 1 நியாயம், 2 சாங்கியம், 3 யோகம், 4 மீமாஞ்சை, 5 வேதாந்தம், 6 பாஞ்சராத்திரம். புறப்புறச்சமயம் 1 உலகாயத்தர், 2 சமணர், 3 சௌத்ராந்திகர், 4 யோகசாரார், 5 மாத்தியமிகர், 6 வைபாடிகர். கேள்வி எண் 33. சைவ சித்தாந்தம் ஒரு வார்த்தையில் விளக்கம் தருக. முடிந்த முடிப்பு. கேள்வி எண் 34. சைவ சித்தாந்தர் என்று குறிப்பினை தரும் திருமுறை எது? திருமந்திரம், கற்பனை கற்று கலைமன்னும் மெய்யோகம், முற்பத ஞானம் முறைமுறை நன்னியே, சொற்பதங்கடந்து துரிச்சற்று மேலான தற்பரம் கண்டுலோர் சைவ சித்தாந்தரே. கேள்வி எண் 35. சைவ சித்தாந்த தத்துவத்தின் சிறப்பு யாது? 1 தர்க்க ரீதியானது, லாஜிக். 2 அறிவியற் பூர்வமானது, சயின்டிபிக். 3 வரலாற்று தொன்மையுடையது, ஹிஸ்டாரிக். 4 நடைமுறைக்கு இயந்தது, ஈஸி டு அடாப்ட். 5 உலகளாவியது, யூனிவர்சல். 6 முற்போக்கு சிந்தனைகளை உடையது, ஆப்டிமிஸ்டிக். இன்னும் பல. 36 சர்க்கரியவாதம் சிறு குறிப்பு தருக. உள்ளது அழியாது, இல்லது தோன்றாது என்று விஞ்ஞான அடிப்படையில் தான் சைவ சித்தாந்த தத்துவம் தனது கொள்கைகளை நிலைநிறுத்துகிறது. கேள்வி எண் 37. அளவை குறிப்பு தருக. நீட்டல் அளவை நிறுத்தல் அளவை போல உலக பொருட்களை அளப்பதற்கு பலவிதமான அளவை முறைகள் இருப்பவை போல சமய உலகிலும் பல அளவைகள் பேசப்படுகின்றன.
குறிப்பாக 3 அளவைகள். காட்சி அளவை, பிரத்யட்ச பிரமாணம். 2 கருத்தல் அளவை, அனுமான பிரமாணம். 3 உரை அளவை, ஆகம பிரமாணம். மேலும் பல அளவை முறைகள் இருப்பினும் பொதுவாக அவை எல்லாம் மேற்சொன்ன 3இல் அடங்கும். கேள்வி எண் 38. சைவ சித்தாந்தம் கூறும் முப்பொருள் யாவை? இறைவன், பதி, உயிர், பசு, மூலம், மலம், பாசம். இம்மூன்று பொருள்களும் உரிய தொடர்பினை கீழ்வரும் திருமந்திர பாடல் விளக்குகிறது. பதி, பசு, பாசம் என பகர் 3இல் பதியினை போல் பசு, பாசம் அனாதி, பதியினை சென்று அணுகா பசு பாசம், பதி அணுகி பசு பாசம் நில்லாவே. கேள்வி எண் 39. முப்பொருள்களும் அறிவுடை பொருள்களா? இறைவன் தாமே அறியும் பேரறிவு உடையவன். உயிர்கள் அறிவிக்க அறியும் சிற்றறிவு உடையவன். மலங்கள் அறிவித்தாலும் அறியாத சட பொருள்கள். கேள்வி எண் 40. பொருள்களின் 2 இயல்புகள் யாவை? பொருள்களுக்கு பொது இயல்பு, சிறப்பு இயல்பு என 2 இயல்புகள் உண்டு. பொது இயல்பு ஒரு பொருளுக்கு மற்றொரு பொருளின் சார்பால் உண்டாகி அச்சார்பு நீங்கிவிடும் போது நீங்கிவிடும் இயல்பு. எடுத்துக்காட்டு, நீரில் வெம்மை. சிறப்பு இயல்பு ஒரு பொருளுக்கு எச்சார்புமின்றி இயற்கையாகவே அமைந்திருக்கும் இயல்பு. எடுத்துக்காட்டு, நீரின் குளிர்ச்சி. கேள்வி எண் 41. இறைவன் செய்யும் 5 தொழில்கள் யாவை? படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். கேள்வி எண் 42. மும்மூர்த்திகள் யாவர்? படைத்தல் தொழிலை செய்யும் பிரம்மன், காத்தல் தொழிலை செய்யும் திருமால், அழித்தல் தொழிலை செய்யும் உருத்திரன். இவர்களே மும்மூர்த்திகள். இம்மும்மூர்த்திகளின் மேற்பட்டவர் சிவபெருமான். இவர்கள் சிவபெருமான் அருணினால் இந்த தொழிலை செய்யும் ருத்ரன், குணித்ரன், சிவபெருமான் மகாருத்ரன். இவ்வேறு பாட்டினை ஞானமா பாடியதில் சிவஞான சுவாமிகள் தெளிவாக விளக்குகிறார்கள். கேள்வி எண் 43. இறைவனின் எண்குணங்கள் யாவை? 1 தன்வயம் உடைமை, 2 தூய உடம்பு உடைமை, 3 இயற்கை உணர்வு உடைமை, 4 முற்றுணர்வு உடைமை, 5 இயல்பாகவே பாசமின்மை, 6 பேரருள் உடைமை, 7 முடிவில் ஆற்றல் உடைமை, 8 வரம்பில் இன்பம் உடைமை. கேள்வி எண் 44. உயிர்களை தோற்றுவித்தவர் யார்? உயிர்களை யாரும் தோற்றுவிக்கவில்லை. அவை தோற்றமில் காலத்தொட்டே இருப்பவை என்று சைவ சித்தாந்தம் தெளிவாக விளக்குகிறது. கேள்வி எண் 45. உயிர்கள் எத்தனை வகைப்படும்? ஆணவ மலம் மட்டும் உடைய விஞ்ஞான கலர், ஆணவம் மற்றும் கண்ம மலமுடைய பிரளாய கலர், ஆணவம், கண்மம் மற்றும் மாயை என்று 3 உடைய சகலர் என உயிர்கள் 3 வகைப்படும். கேள்வி எண் 46. கேவலம், சகலம், சுத்தம் குறிப்பு தருக. கேவலம் உயிர்கள் தம்மையும் அறியாமல் தமக்கு மேலே இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்பதையும் அறியாமல் தன்னை ஆணவம் என்ற மலம் முழுமையாக மறைத்திருக்கின்றது என்பதை அறியாத உயிரின் நிலை. சகலம் கேவல நிலையில் இருந்து உயிர்களுக்கு மாயை மற்றும் கண்ம தொடர்பினால் அறியாமை சிறிது குறைந்த நிலை. சுத்தம் உயிர்கள் பாச நீக்கம் பெற்று இறைவனின் திருவடிகளை அடைந்து பேரானந்தத்தை அனுபவிக்கும் நிலை. கேள்வி எண் 47. உயிர்கள் அனுபவிக்கும் 5 நிலைகள். 5வத்தை யாவை? 1 நனவு சாக்கிரம், 2 கனவு சொப்பனம், 3 உருக்கம் கழுத்தி, 4 பேருருக்கம் துரியம், 5 உயிர்ப்பு அடங்கல் துரியாதீதம்.
கேள்வி எண் 48. மலங்கள் எத்தனை வகை, அவை யாவை? ஆணவம், கண்மம், மாயை என்று 3 வகைப்படும். மாயேயம், திராதியேதி என்று இறையென்றையும் சேர்த்து மலங்கள் 5 என்னும் விவரித்து சொல்வார்கள். கேள்வி எண் 49. ஆணவ மலத்தின் வேறு பெயர்கள் யாவை? இருள் மலம், மூல மலம், சகல மலம் என்றெல்லாம் ஆணவ மலம் நூல்களில் பேசப்படுகின்றன. சாத்திர நூல்களில் இருள் என்று சொல்லால் பேசப்படும். கேள்வி எண் 50. கண்ம மலத்தின் காரியங்கள் யாவை? சஞ்சிதம், பிரார்த்தம், ஆகாமியம் என்ற 3 ஆகும். சஞ்சிதம் பழவினை பல பிரிவுகளில் சேர்த்த வினை குவியல். பிரார்த்தம் நுகர்வினை, இப்பிறவியில் அனுபவிப்பதற்காக இறைவனால் நமக்கு தரப்பட்ட வினைகள், நம்மால் முன் செய்த வினைகளின் ஒரு பகுதி. ஆகாமியம் வருவினை, இப்பிறவியில் நாம் புதிதாக செய்யும் வினைகள். கேள்வி எண் 51. வினை என்றால் என்ன? நாம் செய்யும் செயல்களே வினை எனப்படும். வினைகள் நல்வினை, தீவினை என்று 2 வகைப்படும். கேள்வி எண் 52. இன்பத் துன்பத்திற்கான காரணம் என்ன? முந்தைய பிறவிகளில் நாம் செய்த செயல்களுக்கு தகுந்தவாறு பலன்களை இப்பிறவியில் அனுபவிக்கின்றோம். இறைவன் பெருங்கருணையின் காரணமாக நாம் செய்துள்ள மொத்த வினைகளையும் ஒரே பிறவியில் அனுபவிக்க தருவதில்லை. இப்பிறவினால் அனுபவிப்பதற்கு என கொடுக்கப்பட்ட பிரார்த்த வினையின் வழி இப்பிறவியில் இன்பத் துன்பங்கள் அனுபவிக்கின்றோம். நாம் அனுபவிக்கும் இன்பத் துன்பதற்கு காரணம் நாம் முன்பு செய்த செயல்கள் தான் என சைவ சித்தாந்தம் தெளிவாக விளக்குகிறது. கேள்வி எண் 53. வினைக்கு தகுந்தவாறு பலன்களை யார் நமக்கு தருகிறார்கள்? வினைக்கு தகுந்த பலன்களை வினைகளின் காரணமாகிய கண்மம் தர முடியாது. ஏனென்றால் அது சடப்பொருள். உயிர் தாமே சென்று வினைகளுக்கு தகுந்த பலன்களை நுகர்வதில்லை. இறைவனே அந்தந்த உயிர்களுக்கு செய்த வினைக்கு தகுந்த பலன்களை கூட்டி வைக்கிறான். கேள்வி எண் 54. நாம் வாழும் இவ்வுலகை தோற்றுவித்தவர் யார்? மாயை என்னும் மலத்திலிருந்து உயிர்கள் நன்மை பெறும் பொருட்டு இறைவன் உலகத்தை படைத்தார். கேள்வி எண் 55. மாயை குறிப்பு தருக. மாயை என்பது மும்மலங்களில் ஒன்று. மாயின் காரியங்கள் 36 தத்துவங்களாக விளங்குகின்றன. இம்மாயை சுத்தமாயை, அசுத்தமாயை என 2 பகுதிகளாக நிற்கும். பிரகிருதி மாயை என்பது அச்சுத்த மாயைக்குள் அடங்கி நிற்கும். சுத்தமாயை, அசுத்தமாயை மற்றும் பிரகிருதி மாயை என 3 ஆகவும் கொள்வர். நாம் வாழும் இவ்வுலகம் பிரகிருதி மாயையிலிருந்து தோற்றுவிக்கப்பட்டது. கேள்வி எண் 56. சைவ சித்தாந்த சாத்திரங்களில் மணிமுடி நூலாக விளங்குவது எது? சிவஞான போதம், சிவஞான சித்தியார் இதனுடைய வழி நூல் எனவும், சிவப்பிரகாசம் இதனுடைய சார்பு நூல் எனவும் போற்றப்படும். கேள்வி எண் 57. கடவுளுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு சைவ நூல்களில் எவ்வாறு சொல்லப்படுகிறது? அத்துவிதம் என்ற சொல்லினால் குறிக்கிறார்கள். கேள்வி எண் 58. சைவ சித்தாந்தம் காட்டும் அத்துவிதம் யாரு? இறைவன் ஒன்றாய், வேறாய் மற்றும் உடனாய் உயிர்களோடு கலந்து இருக்கிறான். அந்தந்த பொருள்களுக்கு அந்தந்த பொருளாய் அதுவாய் நிற்பவதே ஒன்றாய் நிற்றல் ஆகும். இறைவன் உயிர்களுக்கு அறிவிக்கும் பொருட்டு உயிர்களின் வேறாய் நிற்கின்றான். உயிர்கள் தாம் விரும்பியவற்றை செய்வதற்கு இறைவனுடைய துணையை தேவைப்படுகிறது. எனவே உயிர்களோடு உடனாய் கூடி நிற்கின்றான். கேள்வி எண் 59. சைவ சமயம் கூறும் வழிபாடு முறைகள் யாவை? குரு, லிங்க, சங்கம வழிபாடு. குரு வழிபாடு நம்மிடம் உள்ள அறியாமையை போக்கும் ஞான ஆசிரியையே சிவமாகவே கருதி வழிபடுவதாகும். லிங்க வழிபாடு திருக்கோயிலுக்கு சென்று சிவபெருமானை லிங்க திருமேனியில் வழிபடுதல். சங்கம வழிபாடு சிவனடியார்களை சிவமாகவே கருதி வழிபடுவது. கேள்வி எண் 60.
சரியை கிரியை யோகம் ஞானம் விளக்குக. சரியை உடலால் வழிபடுவது, கிரியை உடலாலும் உள்ளத்தாலும் வழிபடுவது, யோகம் உள்ளத்தால் வழிபடுவது, ஞானம் எங்கும் எதிலும் இறையருளே காண்பது. கேள்வி எண் 61. திருவந்தெழுத்து விளக்கம் தருக. திருவைந்தெழுத்து என்பது சிவாய நமம் எனும் மந்திரமாகும். சி சிவன், பா சக்தி அருள், யா உயிர், நா மறைப்பாற்றல், மா ஆணவமலம் என்று ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு பொருளை குறித்து நிற்கிறது. திருவைந்தெழுத்து மூவகைப்படும். நமச்சிவாய, சிவாய நம, சிவய நம என்பவை. இம்மந்திரமே பஞ்சாட்ச மந்திரம் என கூறப்படும். கேள்வி எண் 62. தீக்கை என்றால் என்ன? தீக்கை என்பது தீட்சை என்னும் வடமொழி சொல்லின் திரிப்பு ஆகும். தீ கெடுத்தல், ஷை கொடுத்தல். பாசப்பட்சை கெடுத்து மோட்சத்தை கொடுப்பது தீட்சை எனப்படும். இது 3 வகைப்படும். அவை சமயம், விசேடம், நிர்வாணம். கேள்வி எண் 63. இருவினை ஒப்பு என்றால் என்ன? நல்வினையின் பயனாகிய இன்பத்தில் விருப்பமும் தீவினையின் பயனாகிய துன்பத்தில் வெறுப்பும் கொள்ளாது, அவற்றால் உள்ளம் வேறுபடாது, இரண்டையும் ஒன்று போல் கருதி அவற்றின் மேல் பற்று இல்லாமல் நிற்கும் நிலையே இருவினை ஒப்பு எனப்படும். கேள்வி எண் 64. மலபரிபாகம் என்றால் என்ன? கணக்கற்ற பிறவிகளில் ஆணவ மலத்தின் சக்தி உயிர் அறிவை தடைப்படுத்தியும் திருப்புப்படுத்தியும் செயல்படுத்துவதால் படிப்படியே மெலிவடைந்து பின் மறைத்தலை செய்ய மாட்டாத நிலையை அடையும். உயிர் அறிவை தடுத்து வைத்திருந்த அதன் பிணிப்பு நெகிழ்ந்து நீங்கும் நிலை அடையும். இந்நிலையே மலபரிபாகம் எனப்படும். கேள்வி எண் 65. சத்தி நிபாதம் என்றால் என்ன? மலபரிபாகம் சிறிது சிறிதாக நிகழ நிகழ அதற்கு ஏற்ப இதுகாரும் உயிரில் மறைந்து இருந்து பக்குவப்படுத்தி வந்த இறைவனாது திரிதோதான சக்தியும் சிறிதாக தன் தன்மையை மாற்றி அருள் சக்தியாக உயிரின் கண் விளங்கி தோன்றும். அந்நிகழ்ச்சியே சத்தி நிபாதம் எனப்படும். கேள்வி எண் 66. சத்தி நிபாதத்தின் வகைகள் யாவை? மந்ததரம், மந்தம், தீவிரம், தீவிரதரம் என 4 வகைப்படும். கேள்வி எண் 77. முக்தி என்றால் என்ன? ஒவ்வொரு சமயம் அதன் வழிபாட்டு தெய்வம், வழிபாட்டு முறைகள் மற்றும் அடிப்படை நூல்கள் போன்ற சில அடிப்படை கருத்துக்களை சொல்கிறார்கள். அவற்றில் இன்பத் துன்பங்களை அனுபவிக்கும் உயிரின் முடிவான நிலை முக்தி என்று சொல்லப்படுகிறது. கேள்வி எண் 68. சைவ சித்தாந்தம் காட்டும் முக்தி யாது? உயிர்கள் மல நீக்கம் பெற்று இறைவனுடைய திருவடிகளில் ஒன்றாய் கலந்து பேரானந்தத்தை அனுபவித்தல். இந்நிலைக்கு சிவமாம் தன்மை என்று பெயர். சிவமாம் தன்மை என்று சொன்னாலும் சிவனோடு சமமாய் நிற்றல் என்பது பொருள் அல்ல. இறைவனுக்கு அடிமையாய் தொழில்கள் செய்யும் ஆற்றல் அற்றதாய் என்றும் பேரானந்தத்தை மட்டுமே அனுபவித்துக் கொண்டு இருக்கும். முக்தி பெற்ற உயிர்கள் மீண்டும் பிறவிக்கு வருவதில்லை. கேள்வி எண் 69. சீவன் முக்தர் குறிப்பு தருக. முக்தி பெற்றும் இவ்வுடலோடு இவ்வுலகில் வாழும் ஆன்மாக்களுக்கு சீவன் முக்தர்கள் என்று பெயர். கேள்வி எண் 70. தசகாரியம் என்றால் என்ன? ஞான சாதனையில் முன்னேறும் ஆன்மாக்களிடமிருந்து நிகழும் 10 வகை செயல்பாடுகளாகும். 1.
தத்வரூபம், 2 தத்துவ தரிசனம், 3 தத்துவ சக்தி, 4 ஆன்ம ரூபம், 5 ஆன்ம தரிசனம், 6 ஆன்ம சுத்தி, 7 சிவரூபம், 8 சிவ தரிசனம், 9 சிவ யோகம், 10 சிவபோகம். திருச்சிற்றம்பலம். ஐயா, நான் ஏதாவது தப்பா படிச்சுங்களா? அற்புதம் 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 அற்புதம். அழகா இருந்தது, அழகா இருந்தது. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். சிவபெருமானே, சற்றே எதிர்பாராம அழகா பதிவு செஞ்சுட்டீங்க. இத நமக்கு அளிச்சவங்களுக்கும், தொகுத்தவங்களுக்கும், தொகுத்து அழகா கொடுத்தவங்களுக்கும், இதை நமக்கு டைப் பண்ணி கொடுத்தவங்களுக்கும் நம்ம மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இது அழகா வாட்ச இலக்கியாவுக்கு மீண்டும் ஒரு முறை நம்ம நன்றி தெரிவிச்சுக்கலாம். எந்நாளுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிகாரம் சைவ நெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒரு புது முயற்சியாக 72 கேள்விகளை கொண்ட சைவ சித்தாந்தத்தின் சுருக்கம் என்கிற ஒரு கேள்வி பதிலை மிக அழகாக நமக்கு எல்லாம் வாசித்து கொடுத்திருக்கிறார்கள். திருநிலை செல்வி இலக்கியா அவர்கள் சென்னை மாகாணத்திலிருந்து வசிக்கக்கூடிய அவங்க அழகா நமக்கு வாசிச்சு கொடுத்தாங்க. இதை பத்தி நம்ம இரவு 8 மணிக்கு அடியார் பெருமக்களோடு, அதாவது சித்தாந்தம் தெரிந்த அடியார் பெருமக்களோடு நம்ம விவாதிக்க இருந்தோம். அதுக்கு முன்னாடியே நமக்கு அழகா வாசிச்சு கொடுத்துருக்காங்க. வாசிச்ச இலக்கியாவுக்கும் பங்கெடுத்த அத்தனை உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் விரிவா பாக்குறதுக்கான முயற்சி பண்ணுவோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம். நன்றிங்க. பங்கெடுத்த அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி, இலக்கியாவுக்கும் நன்றி, கேட்ட அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி. சிவபெருமான் எப்படி வாச்சாங்க எல்லாரும்? யாருன்னு சொல்லுங்க. நல்லா இருந்ததா? பத்மாவதி அம்மா?